கிட்டத்தட்ட 365 நாட்களுக்கு முன்னாடி இதே லென்த்து நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை முன்வைத்திருக்கும் சந்தோஷம் என்ற ஒரு தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொண்டேன். அதே போல் இந்த வருஷம் கரெக்டாக 365 நாட்களுக்கு மேலே தான் இருக்கும், கம்மியாக இருக்காது. அதே லென்த்து நாட்களில் தேவன் ஒன்றுத்துக்கும் உதவாத என்னையும் கூட ஒன்றுத்துக்கும் தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி கர்த்தர் இந்த நாளில் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த இடத்துல என்னை அழைத்து நிறுத்தியிருக்கிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். இந்த வாய்ப்பை உண்டு பண்ணின என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றிகளையும் ஸ்தோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய சபை ஆகியவர்களுக்கு நன்றியை செலுத்துகிறேன். இங்கே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூட வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். இந்த லென்த்து நாட்களில் கிறிஸ்துவ வாழ்க்கையின் சவால்கள் என்ற தலைப்பில் அழைப்பு என்ற கருப்பொருளை தான் கர்த்தர் எனக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். எதற்காக அழைப்பு எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னே தெரில. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தா திடீர்னு யூத் லீடராக வேறு என்னை போட்டாங்க. அழைப்பு தலைப்பு வந்ததுனால யூத் லீடர் ஆகணும்னா இல்லை யூத் லீடர் ஆனதுனால தலைப்பு எனக்கு முன்னாடியே வந்ததா எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் எல்லாரும் போகிறாங்க முன்னாடி, நானும் நின்று உட்காந்து சிரிச்சுன்னுக்கிறேன் ஐயோ போகிறாங்கன்ட்டு. தீபக் யூத் லீடர் அப்படின்னு சொன்னோன்னே ஐயோ நம்ம சர்ச்சில் வேறு யாருன்னா தீபக் இருந்தால் கூட நல்லா இருக்குமேன்னு யோசித்தேன். ஆனால் இல்லை, கர்த்தர் எதற்காக என்னை தெரிந்து கொண்டாரோ, எதற்காக அழைத்தாரோ அதற்கான நோக்கம் திட்டம் ஒன்று உண்டு. இந்த உலகத்தில் நம்ம எல்லாரையும் அழைச்சிருக்கிறான்னு சொன்னால் அதற்குரிய ஒரு நோக்கமும் ஒரு திட்டமும் உண்டு. இந்த நாளிலே என்னையும் கூட அழைத்து அவருடைய வார்த்தையை பேசும்படியாய் என்னை தகுதிப்படுத்தி இந்த இடத்துல நிறுத்தி வைத்திருக்கிறார். கேட்க போகிற வார்த்தைகளுக்காக ஒரு நிமிடம் மாத்திரம் நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த இரவு நேரத்திற்காக கூட நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். சுவாமி இசப்பா, எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தீரோ, என்ன திட்டத்திற்காக என்னை அழைத்தீரோ, என்ன திட்டத்திற்காக என்னை தெரிந்து கொடுத்தீரோ இசப்பா எனக்கு தெரியல. ஆண்டவரே, இந்த நாளிலே என்னை அழைச்சிருக்கிறீர், உடைய வார்த்தை என்னை கொடுத்திருக்கிறீர் இசப்பா. எந்த ஒரு தகுதியுமே இல்லாத என்னை கர்த்தர் தகுதிப்படுத்தி இந்த நாளிலே கர்த்தர் இந்த இடத்துல நிறுத்திருக்கிறீரப்பா. இது என்னுடைய வார்த்தைகள் அல்ல, என்னுடைய சொந்த வார்த்தைகள் அல்ல பாண்டவா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் இசப்பா. இதை நாங்கள் கேட்கிறோம் இசப்பா. அடியனை மறைத்து நீர் வெளிப்படும். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் நாங்கள் தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்கள் பேசும், நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அழைப்புனா என்ன? காலிங். தேவன் என்னை அழைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் அதற்குரிய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உண்டு. இப்போ சபை போதகரை தேவன் அழைச்சிருக்கிறான்னு சொன்னால் இந்த சபையை மேய்க்கிறதுக்குரிய ஒரு அழைப்பு, ஒரு திட்டம் அவர் வாழ்க்கையில் உண்டு. உங்கள் எல்லாரையும் தேவன் அழைச்சிருக்கிறாருன்னு சொன்னால் நமக்குள்ளேயும் ஒரு திட்டம், ஒரு நோக்கம் உண்டு. கர்த்தருக்கு தான் தெரியும் அது எதற்காக அழைச்சாருன்னு சொல்லி. நம்மளை மட்டும்தான் அழைச்சாரு, சின்ன பிள்ளைங்களெல்லாம் அழைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லாரையுமே. வசனம் சொல்லுது, உன்னை தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன்னு சொல்லி வசனம் தெளிவாக சொல்லுது. அப்போது நமக்கு வேணால் இது இந்த உலகத்தில் எல்லாரையும் தான் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. இந்த உலகத்தில் வாழற எல்லாரையுமே ஆண்டவர் அழைச்சிருக்கிறாரு. ஆனால் நம்மளெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறார்? ஆண்டவர் சூஸ் பண்ணியிருக்கிறார். அவர் சூஸ் பண்ணதுனால தான் இன்றைக்கி நீங்களும் நாமளும் ஆண்டவரை சுதந்திரமாக இன்றைக்கி ஆராதிக்க முடியுது. எல்லாருக்கும் அழைப்பு உண்டு, ஆனால் சூஸிங் ஒரு சில பேர் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? சூஸ் பண்ணுவார். அதுபோல் தான் இன்றைக்கி நம்மளை சூஸ் பண்ணியிருக்கிறாரு. இன்றைக்கி இந்த திருச்சபையில் எத்தனையோ குழந்தைங்கள் இருக்குது. அந்த குழந்தைங்களாம் ஆண்டவர் அழைச்சிருக்கிறாருன்னு கேட்டால் நிச்சயமாக அழைச்சிருக்கிறாரு. நமக்கு வேணால் இப்போ ஒரு குழந்தை பிறகுதுன்னு சொன்னால் அந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியும். இல்லை, ஒரு டாக்டரோ நர்ஸோ எடுத்துன்னு அந்த குழந்தைய நம்ம கிட்ட காட்டும்போது இதுதான் உங்களுடைய பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லி காட்டும்பொழுது தான் அது நம்மளுடைய குழந்தைன்னு நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, நீ தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அப்போது ஆண்டவர் முன்னாடியே பிளான் பண்ணிட்டார். பிதாவானவர் பிளான் பண்ணதுனால தான் ஆட்டுக்குட்டியானவர் இந்த உலகத்திற்கு வந்தார். பிதாவானவர் பிளான் பண்ணதுனால தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த சிலுவையில் அறையப்பட்டார். பிதாவானவர் பிளான் பண்ணதுனால தான் நம்மளுடைய பாவமும் எல்லாருடைய பாவமும் இந்த உலகத்தில் மன்னிக்கப்பட்டது. அப்போது கிறிஸ்து இயேசு நம்மளை அழைச்சிருக்கிறார் என்று சொன்னால் அதற்குரிய ஒரு நோக்கம், ஒரு திட்டம் உண்டு. எத்தனை பேர் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கீங்க?
நம்ம எங்கே கேட்டாலும் எப்படி கேட்டாலும் நம்ம தைரியமாக சொல்லலாம், நம்ம கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் வாசித்த வேத பகுதியிலே திருப்பிக் கொள்ளலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்லுகிறார். நம்ம எப்படிப்பட்ட அழைப்பில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நம்மளை தேவன் ஏன் அழைச்சாரு, நம்ம எப்படிப்பட்ட அழைப்பு அப்படின்னு சொல்லி தான் கொஞ்ச நேரம் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின். நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதான அழைப்பு? பரம அழைப்பு. பரம அழைப்பின் பந்தை பொருள், அதுதான் நம்முடைய பந்தை பொருளாக இந்த உலகத்தில் இருக்கிறது. நம்ம உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொன்னால், இந்த உலகத்தில் அநேக மதங்கள் உண்டு. இவள் எல்லாவற்றிலும் இல்லாத ஒரு ஸ்பெஷல், நம்ம என்ன பண்ணியிருக்கிறார், ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். அதனால தான் நீங்களும் நாங்களும் ஆண்டவரை இன்னைக்கு ஆராதிக்க முடியுது. நம்ம கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால், நம்ம எதுக்காக வாரோம், ஏன் கிறிஸ்துவர்களாக வாரோம்? ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவனுக்குரிய ஒரு இலக்கு, அவனுக்குரிய ஒரு கோல் எதுன்னு பண்ணால் பரலோக ராஜ்யம். ஒரு கிறிஸ்துவலாக நம்ம வாரோம்னு சொன்னால் நம்ம எதுக்காக வாரோம், எதுக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், எதுக்கு ஆண்டவரோடு கூட வாழறோம், எதுக்கு பைபிள் வாசிக்கிறோம், எதுக்கு நம்ம ஜபம் பண்ணுறோம், எதுக்கு நம்ம கிறிஸ்தவனாய் வாழ்கிறது எதுக்குன்னு சொன்னால் நம்ம பரலோக ராஜ்யம் போகணும். ஆமென். கிறிஸ்துவலாய் வாழறோம்னு சொன்னால் நம்ம பரலோக ராஜ்யம் போகணும். இதுதான் நம்முடைய இலக்கு. வேதம் சொல்லுகிறது மத்தேயு 11:15 யோவான் ஸ்நானகன் காலம் முதலாய் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்வார்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்வார்கள். எப்படியாகிலும் அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், எப்படியாகிலும் நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஓட்டம் அப்படியாய்ப்பட்ட ஓட்டமாய் நம்ம இருக்க வேண்டும். இந்த பந்தய பொருளை நம்மை நோக்கி ஓடும் பொழுது அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக அவமானங்கள், அநேக நிந்தைகள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் அநேகம் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். ஆனால் நாம் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்தின்படி நம்ம வாழும் பொழுது, அவருடைய உதவியோடு கூட நம்ம வாழும்போது நம்ம கிறிஸ்து வாழ்க்கையில் என்ன பண்ண முடியும், ஒரு ஜெயத்தை நம்ம காண முடியும். அப்போ ஆண்டவரத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே நீங்கள் என்னை அழைச்சிருக்கிறீங்க, ஆண்டவரே எந்த நோக்கத்திற்காக என்னை அழைச்சிருக்கிறீங்க, என்னுடைய அழைப்பை உணராமல் நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கிறிஸ்துவ வாழ்க்கை என்று சொன்னால் எப்படிப்பட்டதான வாழ்க்கை என்று நான் உணராமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் அனுதினமும் கேட்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியான நம்மை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அவர் நம்மை சீராய் வழிநடத்துகிறவர், அவர் நம்மை செம்மையாக வழிநடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தை பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன்னு சொல்லி. தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் வசனம் 24ஆம் வசனம் வாசிங்க. பந்தய சாலையில் ஓடுகிற எல்லோரும் ஓடுவார்கள், ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நம்முடைய ஓட்டம், நம்முடைய கிறிஸ்துவைக்குள் வாழ்கிற நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்க வேண்டும் சொன்னால் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் முன்னாடி சொன்னது போல தான், இந்த உலகத்தில் வாழ்கிற நமக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நமக்கு அநேக போராட்டங்கள், அநேக பாடுகள், அநேக நிந்தைகள், அவமானங்கள், வியாதிகள், பலவீனங்கள் என்று சொல்லி பல உலகப்புறமான காரியங்கள் நம்ம என்ன பண்ணுவோம், சுற்றி நெருக்குமா. அப்போ இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வர முடியும் சொன்னால் கண்டிப்பாக வர முடியும். அது யாரால் வர முடியும்னா பரிசுத்த ஆவியானுடைய துணை நம்மளோடு கூட இருக்கும் பொழுது தான், பரிசுத்த ஆவியானோடு கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்போடு கூட நம்ம இருக்கும் பொழுது தான் இந்த கிறிஸ்து வாழ்க்கையிலே நம்ம ஒரு ஜெயத்தை காண முடியும். தொடர்ந்து 25ஆம் வசனத்திலே வாசிங்க. பந்தயத்தை போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சை அடக்கமாக இருப்பார்கள், அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம வாழும்போது இச்சை அடக்கம் ஒரு மெயினான காரியமாக இருக்குது. இன்றைக்கி எத்தனை பேர் நம்ம இச்சை அடக்கத்தோடு வாழ்கிறோம்னு சொல்லி யோசித்து பார்க்க வேண்டும். ஆசைகளை அடக்குவது, இருதயத்தில் தோன்றுகிற எண்ணங்களை அடக்குவது. இப்படி இருதயத்தில் அநேக பாவ எண்ணங்கள் தான் நம்மளை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. எது எடுத்தாலும் பாவம், எது எடுத்தாலும் பாவம் தான்.
நம்ம எல்லாவற்றிலும் நம்ம இச்சை அடக்கமாக இருக்கிறோம்னு சொன்னால் குறைவு தான். ஏதோ ஒரு உதட்டளவில் கூட நம்ம என்ன பண்ணுறோம், பாவம் செய்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம வெற்றிகரமான ஒரு வாழ்க்கை, அந்த லக்கை நோக்கி நம்ம போக வேண்டும் என்று சொன்னால், நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிற நம்முடைய ஓட்டத்தில் அநேக பாடுகள் உபத்திரங்கள் உண்டு தான், எல்லா ஆசைகள் எல்லாம் உண்டு தான். ஆனால் நாம் இச்சை அடக்கத்தோடு கூட வாழ்கிறவர்களாய் நம்ம வாழ வேண்டும். எபிரேயர் 12:1 சொல்லுகிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கு. அந்த வசனத்தை வாசிங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவும். ஆமாம், இந்த உலகத்தில் வாழும்போது அநேக பாடுகள், அநேக பாவங்கள் என்ன பண்ணணும், நம்மளை சுற்றி நெருக்குமா, நம்மளை சுற்றி நெருக்கும். நம்முடைய அழைப்பில் நம்ம வாழும் பொழுது, நம்மளை அழைப்பில் நம்ம உறுதியாய் வாழும் பொழுது, நம்ம ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையில், கிறிஸ்துவை அல்லாதவர்களுக்கு கூட பாடுகள் கம்மியாக இருந்தாலும் கூட, நம்ம கிறிஸ்துவோடு கூட வாழும்பொழுது அநேக பாடுகள், இந்த நாளில் தான் நாம் கிறிஸ்துவோடு கூட அநேக நம்ம போராட்டங்களை நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம், நல்ல வேதம் வாசிப்போம், நல்ல ஆராதனை செய்வோம், நல்லா இருப்போம். ஆனால் எப்படியோ வீட்டில் நம்மளுடைய பாவம் நம்மை சுற்றி நெருக்குகிறாய் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்குது. கர்த்தர் நம்ம எதுக்காக அழைத்தார் என்று சொல்லி அந்த அழைப்பை உணராமல் நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு போதகரை அழைத்தார் என்று சொன்னால் இந்த மந்தையை மேய்ப்பது தான் அவருடைய காரியம். ஒரு சுவிசேஷகனை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவன் சுவிசேஷத்தை அறிவிப்பது தான் அவருடைய காரியம். ஒரு அப்போஸ்தலனை அழைத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்போஸ்தலனுடைய காரியம் அது. அவருடைய அழைப்பை நம்ம மாற்றக்கூடாது. தேவன் நமக்கு எதற்காக அழைத்தார் என்று சொல்லி அவர் அழைப்பில் நம்ம உணர்ந்து வாழ்கிறவர்களாக இருக்க வேண்டும். அழைப்பை எந்த ஒரு காரியத்திற்கும் அழைப்பை மாற்றவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. ஒவ்வொருவருக்கும், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு உண்டு. பாஸ்டர் என்றால், இந்த போதகர் என்று சொன்னால் இந்த ஊழியத்தை, இந்த சபையை நடத்துவது தான் அவருடைய ஊழியம். சுவிசேஷம் என்றால் சுவிசேஷ ஊழியத்தை தான் செய்யணும். அவரவர்களுக்கு நேர்க்கப்பட்ட எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு ஒழுங்கும் உத்தமமாய் அவருடைய ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம், அநேக மிஷினரிகள்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. மிஷினரி ஊழியம் தான் என்னுடைய, மிஷினரி ஊழியம் தான் என்னுடைய ஊழியம், நான் ஆண்டவருக்காக மிஷினரியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஊழியத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனால் ஒரு சில காரியங்கள்னால ஒரு வருடமோ 2 வருடமோ காலம் பார்த்தா ஒரு சர்ச்சு வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அதுக்காக உன்னை ஆண்டவர் அழைச்சாரு, உன்னோட ஊழியம் மிஷினரி ஊழியம் தானே சொன்னேன், என்னுடைய ஊழியம் அப்போஸ்தலன் ஊழியம் தானே சொன்னேன், தேவன் உன்னை இதற்காக அழைச்சாரு. இந்த திருச்சபையிலிருந்து கூட அநேக ஆத்து மக்கள் இன்னைக்கு வேற இடத்துல போயிருக்கிறது. ஆண்டவரை அறிந்தவர்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்ல வேணாம், ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனத்துக்கு நீ சுவிசேஷத்தை சொல்ல வேணாம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டுகிற ஜனங்களுக்கு நீ சுவிசேஷத்தை சொல்ல வேணாம். ஆண்டவரை அறியாத அந்நிய மக்களுக்கு தான் நம்முடைய சுவிசேஷம் தேவைப்படுகிறதா இருக்குது. ஆண்டவரை ஆல்ரெடி அறிஞ்சிருக்கிறாங்க, ஆண்டவரை ஆராதிக்கிறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அனுதினமும் கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க, எல்லா ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸை விடாமல் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதுக்கு இப்போ சுவிசேஷம்? அவங்கள ஆண்டவரை நல்லா தானே ஆராய்ச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பம் இந்த திருச்சபை விட்டு தனியாக போயிருக்குது. போதர்களுக்கு இடரவு உண்டாகிற காரியத்தை அநேகர் செய்கிறவர்களாக இந்த வாழ்நாளில் இருக்கிறார்கள். அது அப்படிப்பட்டதான காரியம் கர்த்தருக்கு கோபம் ஊட்டுகிற காரியமாக இருக்கும். நிச்சயமாக கர்த்தர் ஒரு நாள் வரும் பொழுது அதற்கெல்லாம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. அவர்கள் அழைப்பில் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம், நம்முடைய அழைப்பு எதுன்னு சொல்லி உணர்ந்து வாழணும். அந்த அழைப்பில் எந்தவித ரீசனுக்காகவும் எந்தவித சந்தர்ப்பத்திற்காகவும் நம்முடைய அழைப்பை நம்ம மாற்றுகளாக இருக்கக்கூடாது. அறிந்து செயல்படணும். அழைப்பு தெரியாமல் ஓடுகிற ஓட்டம் என்ன ஓட்டம்? அவனுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கி 10:15 வாசிங்க. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால், ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ஆமேன், ஹல்லேலூயா. அநேகரை இழைக்க பண்ணும். ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால், உடைய ஊழியத்தை விட்டு நீ விலகி ஓடுகிறவனா இருக்கும் பொழுது அது அநேகருக்கு, போதகர்களுக்கு இடரல் உண்டாகும். போதகர்களுக்கு இடரல் உண்டாகிறதான காரியத்தை நீ செய்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அழைப்பில் நீ உறுதியாய் நிற்க வேண்டும். உன்னுடைய அழைப்பு, தேவன் உன்னை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நீ முடிவு வரிந்தும் நிலைத்திருக்கிறவனை ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களுடைய அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்பிலே நீங்கள் மாறாதவர்களாய், நீங்கள் அவர் வருகை மட்டுமாய் அந்த அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம் எது, நீ போக வேண்டிய வழி எது,
கிறிஸ்துவை அறிந்த நமக்கு, கிறிஸ்துவை ஆராதிக்கிற நமக்கு, கிறிஸ்துவர்களாய் வாருகிற நமக்கு நம்மளுடைய நம்மளுடைய நோக்கம், நம்மளுடைய ஓட்டம் கிறிஸ்துவை நோக்கிதான் ஓட்டமாக இருக்க வேண்டும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், எனக்கான நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டுள்ளது. ஆமேன். இது கடைசி காலம், கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. எல்லாத்திற்கும் கர்த்தர் ஒரு நாள் நியாயத்திற்கு வருவார். உபாகமம் 33:29 இஸ்ரவேலே நீ பாக்கியவான் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை அழைத்தது எதற்கு? கைகளால் கட்டப்படாத அந்த ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எப்படிப்பட்டதான நம்மளுடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம அழைப்பை உணர்ந்து உண்மை உள்ளவர்களாய், அவள் அழைப்பை எதற்காக நம்மை அழைத்தார் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் அனுதினமும் அந்த அழைப்பை உணர்ந்து நம்ம வாழுகிறவர்களாய் நம்ம இருக்க வேண்டும். இது கடைசி காலம். இது நம் நிச்சயமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலத்தில் இந்த உலகமே ஒரு போலியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். போலியான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த உலகமே ஒரு மாயை. அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறலாகிய நம்ம பயத்தோடும் பக்தியோடும் கர்த்தருக்கு, தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யணும் வசனம் சொல்லுகிறது. நம்ம கடைசி காலத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம மரிச்சு போனோம்னா கூட நம்முடைய ஆத்மா எங்கே போகணும் நிச்சயமாக நம்மளால் சொல்லவே முடியாது. கடந்த மாதத்தில் நம்ம பார்க்குறோம், ஒரு +2 எக்ஸாம் எழுதின பையன், எல்லாருக்கும் தெரியும். எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு பசங்க கூட சேர்ந்து குளிக்க கிணத்துக்கு உள்ளே போன பையன் திருப்பி வரல. நமக்கெல்லாம் அது ஒரு நியூஸ். நம்ம ஒரு நாள் கஷ்டப்பட்டிருப்போம், 2 நாள் கஷ்டப்பட்டிருப்போம், அது நியூஸ். ஆனால் அவங்க பெற்றோர் அவங்கள எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க, எப்படி ஆசையாக வளர்த்துருப்பாங்க, தன்னுடைய பிள்ளையை எப்படிலாம் அவங்க பிறக்கிறப்ப எப்படி தூக்கி வளர்த்துருப்பாங்க, அவனுக்கு என்னெல்லாம் ஒரு ஆசை வச்சுருப்பாங்க, என் பிள்ளையை எப்படிலாம் வளர்க்கணும், என் பிள்ளையை எப்படிலாம் நான் ஆக்கணும், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல கல்யாணம் பண்ண சொல்லி எப்படிலாம் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க ஆசைப்பட்டிருப்பாங்களே. இன்றைக்கி நம்ம நிச்சயமில்லாத வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜாதி பார்க்குறோம், எப்படி பர்மனண்ட்டே கிடையாது, டெம்பரவரியான லைஃப் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு மறித்து போனால் கூட நம்முடைய சரீரம், நம்முடைய ஆவி எங்கே போகும் நம்மளால் நிச்சயமாக நம்ம சொல்ல முடியாது. நாம் வாழ்கிற இந்த கொஞ்ச நாட்களிலே ஆண்டவருக்கு உண்மையாய் நம்முடைய வாழ்நாள் இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் அசைந்து போகும், இந்த உலகத்தில் உள்ள ராஜ்யங்கள் அழிந்து போகும். ஆனாலும் நம் தேவனோடு கொடுக்கிற வாழ்க்கை தான் அது நிலையாய் நாம் நிற்கும். வாசிக்கலாம், எபிரேயர் 12:28 நம்ம வாசிக்கலாம். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நம்ம எப்படிப்பட்டதான வாழ்க்கையை நோக்கி நம்ம போயிருக்கிறோம்னு சொன்னால், அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம், அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை நம்ம பெறப்போகிற நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை ஒரு உண்மையுள்ளதான வாழ்க்கையாய், ஆண்டவருக்கு உண்மையுள்ள வாழ்க்கையாய் நம்ம வாழ வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக ஒரு நாள் வரப்போகிறார். இந்த பூமியில் வரும்பொழுது, அவர் நியாயம் தீர்க்கும் பொழுது அவர் முன்னாடி ஒன்றுமே நிற்க முடியாது, யாருமே நிற்க முடியாது. கர்த்தர் வந்தார்னா நம்ம வாழ்கிற இந்த நாட்களிலே அவருக்கு உண்மையாக வாழ்ந்துட்டு போனோம். அப்பொழுது தான் அவர் நம்ம மேலே மகிமைப்படுவார். இப்படிப்பட்டதான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கணும். நம்ம சிந்தித்து பார்க்கணும், நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக வாழுறோமா, நம்ம இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் நம்ம வாழுறோமா, நேர்மையாக வாழுறோமான்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கணும். கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. கர்த்தருடைய மகா நாள் வரப்போகிறது. வாசிக்கலாம், வெளிப்படுத்தினல் 6:12. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போலாயிற்று. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். இந்த உலகத்தில் 1, 2, 3, 4, 5ன்னு சொல்லி நிறைய முத்திரைகள் உடைக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் இந்த உலகத்தில் பசி, பட்னி, பஞ்சம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும் என்று சொல்லி இந்த வேதத்தில் தெளிவாய்
அப்போ நாம் உணர்ந்து வாழ வேண்டும். 6ஆம் முத்திரையை உடைக்க கண்டேன். 6ஆம் முத்திரையை யார் உடைப்பார்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த முத்திரையை உடைப்பார். அவர் உடைக்கும் பொழுது இந்த பூமி மிகவும் அதிர்ந்து சூரியன் கருப்பு கம்பளியை போல, சூரியன் என்ன பண்ணுமா, கருப்பு கம்பளியை போல கருத்து போகணும் வசனம் சொல்லுது. சந்திரன் சூரியன் ரத்தம் போல ஆயிருமா. தொடர்ந்து 13ஆம் வசனத்தை வாசிங்க. அத்திமரமானது பெருங்காட்டினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிரது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. தொடர்ந்து வாசிங்க. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. போதும். கர்த்தருடைய நாள் வரும்பொழுது எல்லாம் அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும், அதன் காய் உதிரப்போகிறது, வானத்தின் நட்சத்திரங்கள்லாம் பூமியில் விழப்போகுதுன்னு வசனம் சொல்லுது. வானம் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல வானம் சுருள போகிறது. மலைகள் தீவுகள் எல்லாம் இடம் விட்டு இடம் மாறப்போகிறது. கர்த்தருடைய மகா நாள் வரப்போகிறது. கர்த்தருடைய கோபம் வரப்போகிறது. பூமியின் தொடர்ந்து 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயதீனர் யாவரும் பர்வதங்களின் கோயிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்குது. ஐஸ்வர்யவான்கள், பணக்காரங்க, அரசியல்வாதிங்க, மக்களை ஏமாற்றுகள், அரசியல் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுகிறவர்கள், ஊழலில் லஞ்சம் என்று சொல்லி மக்களை ஏமாற்றுவர்களுக்கு ஒரு காலம் வரப்போகிறது. கர்த்தர் சொல்றார், ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் எல்லாரும் கண்மலையின் குகைகளிலே போய் ஒளிந்து கொள்வார்கள் என்று சொல்லி வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினி நாள் வந்துவிட்டது. அவருடைய மகா நாள் வரப்போகிறது. அவர் வரும்பொழுது 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது யார் நிலை நிற்கக்கூடும்? அவர் வரும்போது யாருமே இந்த உலகத்தில் நிற்க முடியாது. மலைகள் எல்லாம் விலகி போகும், காய் எல்லாம் உதிர்ந்து போகும், சந்திரன் ரத்தம் போல ஆயிடும். எல்லாமே இந்த உலகத்தில் அவர் வரும்போது அவர் முன்னாடி நம்ம எப்படி நிற்போம் என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், நம்ம எதற்காக வாழ்கிறோம் என்று சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நமக்கு இந்த ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் நம்ம எப்படி வேணால் வாழ்ந்துட்டு போகலாம் அப்படின்றது இது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, வாழ்கிறது ஒரு வாழ்க்கை, ஜாலியாக வாழ்ந்துட்டு போயிடணும், என்ஜாய் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லி. அது கிறிஸ்துவ வாழ்க்கை இல்லை. என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் நம்ம இருக்கிறோம். அது எப்படி என்ஜாய் பண்ணணும்னா ஆண்டவருக்குள்ளாய் நம்ம இருக்கும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாய் நம்ம என்ஜாய்மெண்ட் இருக்கும்பொழுது தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். கர்த்தருடைய வருகை மிகவும் சமீபமாக இருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வருகை எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வசனத்தில் நம்ம வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். போதும், கர்த்தருடைய நாள் திருடன் வருகிற விதமாய் வரும். எப்படி வருவார்னே தெரியாது. இந்த டைமில் வருவாரான்னு கூட சொல்ல முடியாது. டைமே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. எந்த டைமில் வேணால் வருவார். ஆனால் இப்போ வந்தார்னா நம்முடைய ஆத்மா எங்கே போவோம்? நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம பரிசுத்தமாக வாழுறோமா? ஆண்டவருக்கு உண்மையாக வாழுறோமா? ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மளை பரிசுத்தமாக வாழுறோம். ஆலயத்துக்கு வெளியே போகும்போது நம்ம கேள்விக்குறியாக தான் இருக்கிறோம். எல்லாவற்றிலும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் இச்சை அடக்கமாய் வாழ வேண்டும். நம்ம இருதயத்தில் தோன்றுகிற எல்லா எண்ணங்களையும் எல்லா ஆசைகளையும் அடக்கி அவருக்குள்ளாய் நாம் வாழ்கிற வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும். வெளிப்படுத்தல் 2:25 சொல்லுகிறது, உங்களுக்குள்ளானது நான் வருமளவும் பற்றி கொருங்கள் என்று வசனம் சொல்லுது. அவர் வருமளவும் நம்மளை பற்றி கொண்டு இருக்கணும். நம்மளுடைய விசுவாசத்தை அவர் வருகிற அளவும் நாம் பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு இந்த அழைப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு. இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. நம்மளுடைய அழைப்பில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அநேக போராட்டங்கள் உண்டு தான், வியாதிகள் உண்டு தான், பலவீனங்கள் உண்டு தான், போராட்டங்கள் உண்டு தான்.
ஆனால் இவை எல்லாவற்றிலும் நம்மோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஆமென். நம்மோடு இருக்கிறவர் ஆண்டவர் பெரியவர். எவ்வளோ போராட்டங்கள், பாடுகள் எல்லாம் நம்மளை நெருக்கினாலும் நம் கர்த்தரோடு கூட வாழும் பொழுது தான் நம்ம ஒரு வெற்றிகரமான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். உலகத்தை நம்பி நம்ம ஓடக்கூடாது. வசனம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவைகளும் உலகமும் அன்பு கூறாது. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தை நம்புறாயா, உலகத்தில் உள்ளவைகளும் உலகமும் அன்பு கூறாது என்று சொல்லி வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் காட்டுற எல்லா அன்புமே ஒரு போலியான அன்பு. நம்ம எத்தனை அன்புக்காக நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிறோம். கர்த்தர் நமக்காய் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் சொன்னால் ஆட்டுக்குட்டியான ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதுதான் பிதாவானுடைய சித்தமாக இருந்தது. நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும்னா ஒரு உயிர் போகணும். அவர் நமக்காய் மரிச்சார். அதை நம்ம விசுவாசிக்கணும். கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விசுவாசம் ஒரு மெயினான விஷயம். நம்ம விசுவாசத்தோடு இருக்கிறோம். கிறிஸ்துவானவர் எனக்காக தான் வந்தார், என்னுடைய பாவங்களுக்காக தான் வந்தார், என்னுடைய அக்கிரமங்களுக்காக தான் வந்தார். என்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அவருடைய சாவினால. அவர் அந்த கல்வாரி சிலுவையில், அந்த கொல்கதா மலையில் அவர் சிலுவையை தூக்கி கொண்டு தலையில் முற்கிரீடம் சூடப்பட்டு எவ்வளோ அடி வேதனை எல்லாம் நமக்காக. நம்ம சிலுவையை சுமந்தார், அடிக்கப்பட்டார், காயங்கள் பட்டார்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், நம்ம மூவிலெல்லாம் கூட பார்த்துருப்போம். ஆனால் நம்ம அதை உணர்ந்து பார்க்கும்பொழுது தான் அவர் நமக்காக மரித்து போனார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்து போனார். அவர் நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக, நான் செய்த பாவத்திற்காக, என்னுடைய முன்னோர்கள் செய்த பாவத்திற்காக கர்த்தர் சிலுவையை சுமந்தார். கர்த்தர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக கர்த்தர் தம்மை தாமே ஒரு ஏகபலியாக ஒப்பு கொடுத்தார். அதை நம்ம உணர்ந்து, அவர் எனக்காய் மரித்தார், நான் அவருக்காய் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்ம வாழும் பொழுதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்முடைய ஜெயமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். அதாவே தான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் வாழற நம்ம டெம்பரவரியாக தான் வாழ்கிறோம். இந்த உலகத்தில் வாழும்போது உயர்ந்தவன் இல்லை, தாழ்ந்தவன் யாரும் இல்லை. ஒருவேளை நம்முடைய சபை மக்கள் அப்படி இல்லை. ஒருவேளை ஜாதி பார்த்து பழகிறவர்கள் அநேகமாக இருக்கிறாங்க. இது ஜாதி முக்கியம் இல்லை, மதம் முக்கியம் இல்லை. கிறிஸ்துவை அறிந்த நமக்கு, கிறிஸ்துவர்களாய் வாழ்கிற நமக்கு கிறிஸ்து தான் நம்மளுடைய அடையாளம், ஜாதி நம்மளுடைய அடையாளம் அல்ல. உன்னுடைய ஜாதியில நீ பெண் பார்ப்பது, உன்னுடைய ஜாதியிலே நீ மாப்பிள்ளை பார்ப்பது அப்படி இல்லை. அப்படின்னா கல்யாணமே நடக்காது உனக்கு. இந்த உலகத்தில் வாழ எல்லாருமே தேவனால் அழைக்கப்பட்டவங்க. நம்ம கிறிஸ்துவன் தான் நம்முடைய அடையாளம். ஜாதி அல்ல உன்னுடைய அடையாளம், மதம் அல்ல உன்னுடைய அடையாளம். கிறிஸ்து இயேசு எனக்காய் மரித்தார், எனக்காய் சிலுவையை சுமந்தார். கிறிஸ்து தான் நம்முடைய அடையாளம், ஜாதி அல்ல நம்முடைய அடையாளம். ஆகவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, வாழ்கிற ஒரு வாழ்க்கை கிறிஸ்துவுக்காய் நம்ம வாழ்வோம். அவர் நம்மை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. பந்தைசாலையில் எல்லோரும் ஓடுவார்கள், பவுல் சொன்னதை போல நம்ம பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் ஓடுங்கள். நமக்காக நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது. கிறிஸ்து இயேசுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பு. நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதான அழைப்பு? பரம அழைப்பு. அந்த பரம அழைப்பின் லக்கை நோக்கி தான் நம்முடைய ஓட்டம் இருக்குது. அந்த ஓட்டத்தில் நம்ம பொறுமையோடு கூட அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம ஓட வேண்டும். இதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நம்ம ஓடுகிற ஓட்டத்தில், இந்த கிறிஸ்துவானுடைய இந்த பயணத்தில் அநேக போராட்டங்கள், பாடுகள், நிந்தைகள் எல்லாம் வரும் தான். நம்ம கிறிஸ்துவோடு கூட இருக்கும் பொழுது, நம் கிறிஸ்துவ ஆவியானவருடைய வழிநடத்தின்படி நடக்கும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே நம்ம ஜெயத்தை காண முடியும். அந்த நீதியின் கிரீடத்தை நம்மளால் பெற முடியும். நம் யாவரும் கண்களை மூடி கேட்ட வார்த்தையை ஜபிக்கலாம். அன்பும் இரக்கும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே,